ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க போய் பார்க்கலாம். என்னம்மா பண்ணுறீங்க? சமைக்கிறேன். காலையில் டிஃபனுக்கு கிச்சடி ரெடி பண்ணுறேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அத்திப்பூத்தார் போல் வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்வோம். கிச்சடி, உப்புமா, சேமியா உப்புமா. ஆனால் அரைச்ச மாவே திரும்ப அரைச்ச மாதிரி தோசை, இட்லி அடிக்கடிக்கு இருக்கும். சப்பாத்தி இப்போலாம் வீக்லி ஒரு 3-4 டேஸாவது அது வந்து இப்போ இடத்த பிடிச்சிருச்சு. இப்போ என்னன்னு தெரியல, எதுவும் மாவு இல்லை. நேற்று சப்பாத்தி, இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையா, அதனால இன்னைக்கு கிச்சடி ரெடி பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னம்மா? கேரட் பீன்ஸ் போடுறீங்களா? பட்டாணி இல்லை, இதுக்கு வந்து நைட்டே பிளான் பண்ணி ஊற வச்சுருக்கணும். நான் வந்து ஊற வைக்கல. பச்சை பட்டாணியாக நம்ம வீட்டில் இருக்கிறது கேரட் பீன்ஸ் தான். அதையே வந்து போட்டுப்போம். சரியா? நல்லாயிருக்கும். இது உண்மையாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் தான். ஆனால் கொஞ்சம் நான் வந்து ஹாஸ்டலில் சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு. உப்பு கொஞ்சம் எடுத்துப்போம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கவர்லேயே வச்சுக்கிறேன், ஒரு பாக்ஸில் போட்டு. கொஞ்சம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டப்பா கழுவுற வேலை இல்லை. மெயினாக அந்தந்த இடத்த வந்து அதை அடைச்சிக்காது. இந்த ஒரு டப்பாவே இப்போ வாங்க, இந்த ஒரு டப்பாவே இப்போ போதுமாக இருக்குது. எல்லா மசாலையும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். டக்கு டக்குன்னு எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் அதே மாதிரி மூடி போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான். காரம் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து போட்டுக்கலாம். தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஸ்பீடாக வச்சிடலாம். காயெலாம் லைட்டாக ஒரு ஆஃப் பாயில் வர வெந்து வந்ததுன்னா நம்ம ரவை கொட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். காய் வேகிற கேப்பில் வந்து பார்த்தோன்னா அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்க்க போகிறேன். என்னப்பா ரவை எங்கே வச்சுன்னே தெரியுதா? எடுத்தாச்சுப்பா. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடுச்சா? போதும். ஒரு 2 or 3 minutes கேரட் பீன்ஸ்லாம் வெந்து வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ரவை கொட்டும் போது இப்படி கலரி விட்டோம்னா கட்டி பிடிக்காது. உனக்கு நல்லா மெயினாக ஃப்யூச்சரில் அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்துட்டுனா நீ தான் குக் பண்ணணும். ஓகேவா? தோசை ஊற்றி தருவியாடா? என்னடா சைலண்ட்டாக இருக்க? இந்த ரவா வந்து பார்த்தோன்னா குலையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம். ஒரு 5 minutes இப்படியே சிம்லேயே வந்து குக் ஆச்சுன்னா சூப்பராக வந்து உதிரியாக வந்துடும். என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ தோசை, சப்பாத்தி, வேறு ஐட்டம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. இதை கொஞ்சம் நான் வந்து ஊட்டி தான் விடணும். பார்ப்போம் சாப்பிட்றாங்களா, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.